ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, அது எப்படி வித்ரால வந்து ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கும் பண பிரச்சனை இருந்தால் நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து ₹960 ஒரு ₹1000 வரைக்கும் எடுக்க முடியும். அதாவது ஒரு இதில் வந்து $5, இன்னொரு இதில் $5 $10 கணக்கு வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த ஆப் சொல்லிடுறேன். ஆப்னு சொல்லலாம், வெப்சைட் பண்ணலாம். இது ஒரு பாருங்கள், இது ஒரு ஆப் தான். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ கேஷ்ன்ட்டு. ஓகேவா? இது வந்து 50 சென்ட் இருக்குது இப்போதைக்கு. இப்போ நான் உங்களுக்கு வெப்சைட்டில் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் வெப்சைட்டில் கூட வந்துடலாம், ஒன்றும் இல்லை. ஃப்ரீ கேஷ்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா வந்து கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் போர்டு. சரிங்களா? அது ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பாருங்கள், மேலே பாருங்கள், பிக்சஸ் மோடு, அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு, iOS. சரிங்களா? நீங்கள் இது 3 வேணும்னா இதிலே வந்துடும். சரிங்களா? நீங்கள் வந்து இதை ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு பே அண்டு ஏர்ன் பார்த்தீங்களா? இது வந்து $190. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து $20 வரும். அது வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை, இது வந்து பே ஏர்னிங் இருக்குல்ல. இப்போ நான் இந்த மோட் போட்டுருக்கேன். சரிங்களா? அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நம்ம இதே பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதை எடுத்து விட்டுருவோம், ஏன்னா வந்து நம்ம அது பண்ணலை. இப்போ பாருங்க, இது வந்து நீங்கள் வேற என்ன ஸ்கேன் பண்ணி கூட ஒரு மொபைல் வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது ஒரு ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லை நான் ஸ்கேன் பண்ணல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து $23.22 இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மோர் ஆஃபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபைனான்ஸ் மணி பாருங்க, நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணிங்கன்னா வந்து ஒரு வெப்சைட் போகும். 1 மினிட் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 1 மினிட் வெயிட் பண்ணால் நமக்கு அந்த ஒரு இது வந்து பாயிண்ட் வந்து நமக்கு வந்துடும். பாயிண்ட்னு சொல்ல முடியாது, சென்ட்னு சொல்லலாம், அது டாலரில். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். அது ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் எடுத்துக்கும் டைமு. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு. இப்போ இந்த $2 இருக்கு பாருங்க கேமு. இந்த $2 நீங்கள் பண்ணீங்கன்னா இதை பாருங்க, இதில் ஒரு கேமுக்கு வந்து பாருங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வந்து ஒரே ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட்டு 10வது லெவலு இதுமாதிரி கணக்கு வரும். ஓகேங்களா? இதுமாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். கேம் தான், நீங்கள் சும்மா லெவல் தான். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் தான் போதும். 3 ஹவர்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் $2. சரிங்களா? $2 மேலே தான் வரும். இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாக வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி கிங் ஓப்பனிங், அது வந்து இதே மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு தான். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு $5 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேபால் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேபால் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோ போட்டுறேன். சரிங்களா? இதேமாதிரி வந்து பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 செகண்டோ இல்லை 1 மினிட்டோ வந்து இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிவர்ஸ் வந்துடலாம். சரிங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் வந்துடும் நமக்கு. இந்த பாருங்க, கேஷ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $2.50 கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆகாது. $5 இருந்தால் தான் வந்து பேபால் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இதே மாதிரி வந்து நிறைய இருக்கு பாருங்க. உங்களுக்கு எது டாலர் வந்து கம்மியாக இருக்கிறத சூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து காசு வரும். ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் 5 நாள் கிட்ட டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஒரு நாளாக அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் வரும். இப்போ சிம்பிளாக அந்த $1 இது பண்ணி ஒரு $5 எடுத்துருங்க இந்த ஆப்பில். எடுத்துகிட்டு வரைக்கும் வந்து பாருங்கள், கேஷ் அவுட் இருக்குது. நீங்கள் வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து தனியாக வச்சிருக்கணும். இல்லை உங்கள்கிட்ட அமேசான் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமேசான் வந்து இதில் லிங்க் பண்ணி கூட நீங்கள் காசு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, $5.36. ஓகேவா? இது வந்து பேபால். இது வந்து $5. இந்த $5 நீங்கள் பேபால் அக்கௌண்ட் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து அமேசான் வந்து நீங்கள் அனுப்பி தந்தால் அமேசானில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்கள் அமேசானுக்கு வந்துடும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு நான் அப்புறமா என்னோட சேனல் லிங்க் வந்து தரேன் வாட்ஸ்அப்பில். நான் எனக்கு வந்து ரிசீவ் ஆகணும்னா அதில் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா? என்னோட பழைய அக்கௌண்ட் வந்து அந்த மெயில் ஐடி நான் மறந்துட்டேன். அதனால் வந்து எனக்கு பாஸ்வேர்ட் தெரியாமல் நான் இது பண்ணலை. நான் அது கிடச்சதுன்னா உங்களுக்கு நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் போடுறேன். நீங்கள் லிங்க் தரேன், நீங்கள் வந்து என் சேனல் வந்து பார்த்துங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு ஆப்பும் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லுக்ஸ்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? இதில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு $5 $10 $15 மேலே கூட பண்ணுறாங்க. இல்லை போனஸும் நமக்கு கிடைக்கும். இந்த பாருங்க, இதை வந்து இப்போ நான் பண்ணது எக்ஸ்ட்ரா போனஸ் மட்டும் 210 கட்சிக்கு பாருங்க. ஏர்ன் பண்ணது வந்து எனக்கு வந்து ரெவன்யூ மட்டும் 67. இல்லை நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை. அதை பாருங்கள், மேலே இந்த 3 லைன் இருக்கு பாருங்க, டச் பண்ணுங்கள், ஏர்னிங் பண்ணுங்க. இப்போ இதே போல வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது டெய்லி ஸ்டார்ட். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? டெய்லி பண்ணினா ஒரு நாளைக்கு 2 3 4 வருது பாருங்க. டேஸ் கணக்கு பண்ணுவோம். டே வந்துட்டு பாருங்க, டே பார்த்தே வாங்க.
62 நாள் 72 நாள் இதெல்லாம் வந்து டெய்லி உங்களுக்கு ஏறும். நீங்கள் ஒரு நாள் வந்து அதில் செக்இன் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் 90 நாள் வந்து $5 அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ஏறிடும். சரிங்களா? 5 நாள் நீங்கள் கடைசி 90 நாள் முடிச்சு, அதாவது 3 மாதம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நீங்கள் பேக் போகிறோம். ரெண்டாவது வந்து இதில் வந்து பாருங்கள் டாஸ்க்கு எனக்கு என்ன அவைலபிள் இருக்குது. ஓகே, டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்லாம் நான் முடிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கிரியேட் நியூ மெயில் ஐடி அக்கௌண்ட். இது உள்ள நம்ம உள்ளே போய் டச் பண்ணிவிட்டு, இப்போ நான் போல டச் பண்ணிவிட்டு ஒரு மெயில் ஐடி வந்து இது மூலமா வந்து கிரியேட் பண்ணால் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஏறிடும். ஓகே, 0.75 அந்த பாயிண்ட் வந்து ஏறிடும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே 2வது வந்து மெயிலுக்கு அது பண்ணிங்கன்னா 46. ஓகேவா? அது ஏறும். இதில் வந்து பாருங்கள், இதை வந்து நீங்கள் வியூ வந்து கொடுத்துட்டு இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 137 பாயிண்ட் வந்து ஏறும். அதாவது உங்களுக்கு $40 ஏறும். சரி, ஓகேங்களா? கீழே பாருங்கள், இதே மாதிரி நிறைய இருக்குங்க. ஒவ்வொன்றா வந்து நீங்கள் ஒன்றா வந்து நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்க. ஒரு 2 hours ஒரு டைம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு $5 ஒரு $10 வந்துச்சுன்னா இது உடனே ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இது வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. யூபிஐ ஐடியிலே வந்து இது பண்ணிக்கலாம், பே பண்ணலாம், இது தேவையில்லை. அதனால் உங்களுக்கு அது பார்த்துறதுக்கு பிரச்சனை. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக வந்து அது ஒரு $3 வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிடும். நம்ம வந்து அதை பே அவுட் பண்ணணும் அவசியமே கிடையாது. வந்துட்டே இருக்கும். நீங்கள் இதில் சம்பாதிக்க ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஏறும். ஓகேங்களா? இது மாதிரி இருக்குது. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஒன்று இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். கிளிக் இருக்கு பாருங்கள், கிளிக்ஸ். இங்கே பாருங்கள், 2 காட்டுது மாதிரி 2 சென்ட். ஓகேங்களா? இப்போ நான் வியூ கொடுக்குறேன். ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். இப்போ வந்து அது நமக்கு போயிடுச்சு. சரிங்களா? போயிடுச்சு. திருப்பி நீங்கள் வந்து நியூ கிளிக் திருப்பி கொடுக்கலாம். திருப்பி அது மாதிரி வரும். திருப்பி எங்கள் வீக் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கும் அக்கௌண்ட்டுக்கு. சரிங்களா? அப்படி மொத்தமாக நீங்கள் வரப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு காசாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா $1 வந்து இப்போ $94 போகுது. $5 தான் நீங்கள் கணக்கு பண்ணீங்க. ஒரு நாளைக்கு வந்து அதில் ஒரு $5 இது ஒரு $5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு $900 மேலே காசு வந்துடும். நீங்கள் ஒரு $1000 எடுக்கலாம்னு வச்சிங்களா? அப்போ அந்த ஜிஎஸ்டி அந்த இதெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு ஒரு $900 நிற்கும். சரிங்களா? நீங்கள் இதே மாதிரி வந்து ஏன் பண்ணீங்க. இப்போ திருப்பி நியூ கிளிக் நீங்கள் மட்டும் இதில் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? அந்த பாருங்க, ஒன்று வந்துச்சா நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கலாம். அதோட கொடுப்பாங்க ஒரு 20-30 கொடுப்பாங்க. வரையும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா. ரெண்டாவது வந்து சர்வீஸ் வந்து நீங்கள் சர்வே வந்து பண்ணுறதா இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி காசு பாருங்க. மொத்தம் வந்து 54 அவைலபிள் சர்வே வந்து இதில் இருக்குது. $29, அதாவது $29. ஓகேவா? 0.77. இதில் வந்து பாருங்கள் 20 minutes 85 இன்னொரு 25 போட்டிங்கன்னா 50%, இன்னொரு 15 போட்டிங்கன்னா $1. ஓகேவா? $94 உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கணக்கு பண்ணிங்க. இதெல்லாம் வந்து 15 நிமிஷம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சர்வே எல்லாமே நீங்கள் முடிக்க உங்களுக்கு அக்கௌண்ட் மேலே டோட்டலில் வந்து ஏறிட்டு வரும். சரிங்களா? போனஸ் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஈஸியாக வந்து நீங்கள் பணம் பயங்கரமாக நான் ஃபஸ்ட்டு சொன்னது இதில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எப்படி சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு கற்றுத்தரேன். இதோ பாருங்கள், 6 minute 1.22 பார்த்தீங்களா? 22. இது வந்து ஒரு 6 நிமிஷம் மட்டும் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் சர்வர் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $1 $94. சரிங்களா? ஈஸியாக கிடச்சிடும். பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண மாதிரி வேற லைக் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்குது. இதுதான் சர்வே, வேறு எதுவும் இல்லை. இதேமாதிரி உங்களை டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அது டைம் வந்து ஒரு ½ hour அதேமாதிரி டைம் எடுத்துக்கும். மற்றபடி உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இந்த $1 அதேமாதிரி வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகிடும். அதேமாதிரி பாருங்கள், அந்த $1 65 சென்ட் இதெல்லாம் வந்து ஒரு $10 இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். பாருங்க, எது உங்களுக்கு ஈஸியாக டைம் இருக்கிறது பாருங்க, 6 நிமிஷம் $1. பாருங்க, 6 நிமிஷம் $1. அதேமாதிரி வந்து எது ஈஸியாக இருக்கும் டப்புனு அதெல்லாம் முடிச்சுட்டே இருங்க. ஒரு $3 முடிச்சிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிடும் அமௌண்ட். சரி, ஓகே, வித்ரா செக்ஷன் போய் பார்த்துருவோம். போயிடுச்சு. இதுவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பாருங்க, அப்ரூவல் வருதா, அப்ரூவ்டு அந்த மாதிரி அப்ரூவ் வரணும். வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே காயின் இருந்தாட்டும். பாருங்க, இந்த மாதிரி எவ்வளோ வந்து பாருங்க, அப்ரூவ் வர உங்களுக்கு வந்து கேஷ் ஏறும். அதனால் அதிகமாக பண்ணலாம். இது வந்து நீங்கள் இன்னும் நிறைய யூடியூப்ல இதை போய் செக் பண்ணிங்கனாலும் எல்லாருமே உங்களுக்கு எவிடன்ஸோட காட்டுவாங்க. ஏன்னா இதில் வந்து காசு உண்மையாக கொடுக்குறாங்க. அது வந்து உண்மை தான். அது வந்து எதுவுமே தப்பான விஷயம் இல்லை. காசு கரெக்டாக வருது. ஏன்னா அது ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ டாலர் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து $62 கணக்கு பண்ணிங்க $94. சரிங்களா? எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து எல்லா கண்ட்ரிலும் பண்ணுறாங்க. இந்தியாவில் பாருங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் இன்றைக்கி வந்தது. இவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அசால்ட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். கொஞ்சம் பொறுமை வேணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம போய்ட்டு செட்டிங் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பேமெண்ட் மோடு பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள். அதாவது யூபிஐ பேமெண்ட்டு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு காட்டும். நான்
உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு எந்த யூபிஐ நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதை போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். சரிங்களா? பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு $3 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ரால் ஆகிடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் நீங்கள்